குட் மார்னிங் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி மார்னிங். இப்போது இந்த வீடியோ என்னென்னா, நான் மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஆம்லா ஜூஸஸ் வந்து வீக்லி ஒரு 1-2 தடவை எடுத்துப்பேன். மேக்ஸிமம் 3 டைம்ஸ் எடுத்துப்பேன். இது எதனால அப்படின்னா, என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போது இந்த ஃபீவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு உட்காந்தோ இல்லை ஏதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு சும்மா படுத்துட்டு டக்குன்னு எழுந்திரிச்சோன்னா அப்படியே இருட்டான மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஒரே ஒரு ரெமெடி, பெஸ்ட்டு ரெமெடினா இது தான். ஏன்னா ஆம்லாவை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எதிர்ப்பு சக்தி வந்து உண்டாக்கும். நான் அதனால தான் இந்த ஆம்லா நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா தண்ணி ஊற்றி, அதாவது அளவான தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவேன். 5 பெரிய ஆம்லா போட்டிருக்கேன். ஸோ இதில் லைட்டாக டர்மரிக் பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கிளாஸில் நம்ம ஏதாவது ஜூஸஸ் வந்து திக்காக போட்டு குடிப்போம் இல்லையா, எக்ஸாக்ட் அதே தான், ஷார்ட் கிளாஸ்க்காக தான். ஸோ இதை நான் வந்து 3 பேருக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு ப்ளஸ் என்னோடய சிஸ்டருக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா புழிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது. ஒரு 3 கிளாஸ், எக்ஸாக்டாக 3 கிளாஸ் வந்துச்சு. ஸோ இது ரெகுலர் பேஸஸில் நம்ம எடுத்துக்க, அதாவது வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்க உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்களுக்கே கிளியராக தெரியும் என்னென்ன நீங்கள் பெனிஃபிட் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ என்னோடய இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து நான் கருவேப்பிலை ஜூஸும் நான் எடுத்துப்பேன். ஸோ அதுவும் ரொம்ப எஃபெக்டிவ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லாங்கான ஹேர் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ ஏன்னா வீட்லேயே நிறைய ஒர்க் இருக்கும், என்னோடய ஹெல்த்தையை என்னால் கவனிச்சிக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அதனால் ஹேர் வந்து நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்டா முடி நம்ம வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேறு வழியே இல்லை, முடி வளர்த்தியே ஆகணும் இல்லையா. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து ஆம்லா ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் அது இதுன்னு குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடி வளரணும், ப்ளஸ் என்னோடய ஹெல்த்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னோடய ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் அந்த ஜூஸ் எந்த அளவுக்கு புளிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இது எனக்கே ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி குடித்து மேட்ச் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.